நல்லம்மா இப்ப பரவாயில்லையா? இன்னைக்கு ஒரு தம் பிரியாணி ஒன்றை காட்டுவோமா? 1 கிலோ கோழிக்கு 1 கிலோ அரிசி. இப்ப பாருங்க, அழகா கோழியை வெட்டி பீஸ் பீஸ் பீஸா கட் கட் பண்ணி ஒரு மஞ்சளையும் கணக்கான அளவுக்கு மஞ்சளையும் போட்டு அப்படி எடுத்து அப்படியே போடுங்க. ஓகே, அது முடிஞ்சு. இப்ப நம்ம வந்துட்டு தம் பிரியாணிக்கு முதல்ல நம்மட மிக்சிங்க சேர்க்க போறோம். வாங்க இப்ப பாருங்க, நான் 1 கிலோ கோழிய நம்ம போட போறோம். புடிங்க பாருங்க. மிக்சிங்களை நான் போடுதோமா, நீங்க பாத்துக்கோங்க 1 by 1. இப்ப நம்ம 1 கிலோ அரிசி தானே சமைக்க போறோம். அப்ப அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி கேட்கணும், எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம வெங்காயம் மாதிரி வெட்டலாம். அடுத்தது ஜம்ஷீத், இந்த வரலாற்றை நீங்க கேட்கணும். 2006 3ஆம் மாசம் 26ஆம் தேதி வெளிநாட்டுக்கு போனேன். அப்ப போகக்குள்ள என்னன்னு போனோட எனக்கு சின்ன வேலை கிடைக்கல, பாத்ரூமுக்குள்ள போறோம். வேலைண்டா கச்சரா இடத்துக்கு நம்ம போறோம். கச்சரா ஊற்றி அந்த இடத்துல போகக்குள்ள பாத்ரூமுக்கு 2 சாரனை கொண்டு போறோம். நான் யோசிக்க, என்னடா 2 சாரனை கொண்டு வராங்க, அவங்க குடிச்சு போட்டு மாத்த போறாங்க. இல்ல ஜம்ஷீத், வாய்க்குள்ள பூத்தி வச்சு இது கொள்ளறது நம்மளோட வேதனையை மற்றவர்கள் தெரியப்படாதே. அவ்வளவு பட்ட கஷ்டம். அங்க இருக்க நான் அந்த மந்திரம் படித்து எப்படி இருந்துச்சுன்னா, அன்றைக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு இன்னொரு மந்திரம் அந்த கையில அதே சுண்ணாம்பு விஷம் பட்டா ஓம் ஆரோ காளி தூசா நீசா ஹைமன் குரே சொல்லிடுது. அந்த மந்திரம் வந்து பாருங்க, நீங்க இந்த மந்திரத்தை இந்த வைத்தியம் செய்கிறார்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, முகாஸ்ட் சரி. அப்ப வாங்க நம்மளோட வேலையை பார்ப்போம். பாருங்க, 1 2 3 4 நெருக்கி மசாலா தூள்களை போடுகிறது. அடுத்தது வந்து வாங்க, நான் செல்ல ஒவ்வொன்றா இது செய்யணுமா. அடுத்தது நறுக்கி பாருங்க, திரும்ப திரும்ப தம் பிரியாணிக்குரியதை சொல்லி தரையில இதுதான் மெத்தட். நறுக்கி கருவாயில இதுக்குள்ள எல்லா இதுகளும் இருக்கு பாருங்க. இதுகளை பாருங்க, எல்லாத்துலயும் என்னென்ன தூள் இருக்கு. அச்சிச்சாச்சரி, அதுக்கு குருமா தூள் இருக்கு. தாங்க தாங்க அப்படி எடுத்து அதை போட்டு விடுங்க. நறுக்கி தயிரை அப்படி எடுத்து போட்டு இந்த ஜம்ஷீத் எண்ணெயை தாங்க. சிமாம், அந்த அரிசியை கழுவி எடுத்துக்காங்க. அரிசி போடுவதுக்கு முதலும் கொஞ்சம் போடணும், அரிசி போட்டதுக்கு பிறகும் கொஞ்சம் போடணும். பாருங்க பாருங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்ந்து பிடிச்ச மிக்ஸ் தான் இது. அரிசி போட்டு மேல அழகா சமப்படுத்தினதுக்கு பிறகு நம்ம 1 கிலோ சிக்கனோட கோழி ரைஸ் அண்ட் அரிசியை போட்டு 1.5 லிட்டர் தண்ணியை ஊத்தணும். இன்னைக்கு தண்ணி இந்த தண்ணியை இந்த கைக்குள்ள ஊத்துங்க. கொஞ்சம் நிதானமா ஊத்தணும். வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. பயப்படாம ஊத்துங்க, தண்ணியை தண்ணி ஊத்துவீங்க. அப்ப அந்த வாழ்க்கையை ஒரு 3-6 மாசம் அது உங்களுக்கு சோதனை காலம். அதை கொஞ்சம் நிதானமா கழிச்சுக்கிட்டா நல்ல இல்லாம அதை பயப்படாம ஊத்துங்க. அப்ப நம்ம இவ்வளவுதான் ஈஸி வே, வேற ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. இப்ப தொழிலுக்கு போற லேடிஸ் எல்லாம் இதை கொஞ்சம் இலகுப்படுத்தலாம். ஏன் வெள்ளிக்கிழமையில நான் செஞ்சு கொடுக்க மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாதிரி ஹஸ்பண்ட் மேலும் உங்களுக்கு லீவான டைம்ல இந்த தம் பிரியாணியை போட்டு கொடுக்குறோம். அந்த உப்பு போடுங்க நெருக்கி உப்பு போட்டாச்சு, ஒரு டேஸ்ட்டை பார்த்தாச்சு. இனி உங்களுக்கு சோறானது பிறகு, அதாவது தம் பிரியாணி ஆனது பிறகு உங்களுக்கு நாங்க காட்டுவோம் எல்லாமே. பிஸ்மி கரோ, நான் ரைஸ் குக்கரை போட்டுட்டு பாருங்க, பூ போல இப்படி தம் பிரியாணி செய்யுது. மூஃபாவியூஸ் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.